பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் எல்லாமாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் எல்லாமாகும். செங்கடலை கடந்திடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். செங்கடலை கடந்திடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். கால் மிதிக்கும் தேசம் சுதந்தரிப்போம், ஜெயத்தின் மேலே ஜெயம் அடைவோம். நாங்க கால் மிதிக்கும் தேசம் சுதந்திர. மகன் தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். என் அன்பு இறை மக்களே, இந்த நாளிலும் இந்த காணொளி வழியாக உங்களோடு பேசுவதில் கர்த்தருக்கு கொடான கொடி நன்றிகளை நான் செலுத்துகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2வது, அதற்கு கர்த்தர் யூதாதான் போக வேண்டும், அந்த நாட்டை அவன் கையிலே கொடுத்து விட்டேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்ய நடத்துவதற்கு யோசுவா மரித்த பின்பு யார் போக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள். அதற்கு கர்த்தர் சொன்ன பதில், யூதாதான் போக வேண்டும். யூதா என்ற வார்த்தையினுடைய பொருள் நன்றி செலுத்துங்கள், புகழ்தல் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது யூதா என்றார். எகுதா என்ற எபிரேய எழுத்து வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இந்த புகழ்தல். யாக்கோப்பின் மகனாக யூதா காணப்படுகிறான். அவனை கர்த்தருக்கு பிரியமுள்ள மகனாக, கடவுளை புகழ்ந்து கடவுளுக்காக வாழுகின்ற, கடவுளுக்காக துணிந்து போராடுகின்ற ஒரு மனிதனாக கடவுள் தெரிந்து கொண்டார். ஆகவே தான் அவனிடம் அவனுடைய பெயரை முன்குறித்து அவனிடத்திலே நான் அந்த நாட்டை கொடுத்து விட்டேன் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நம்மிடத்தில் எத்தனையோ பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், எவ்வளவோ காரியங்களை கொடுத்திருக்கிறார். வாலிபர்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நிறைய தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார், பெரிய மனிதர்கள் ஜெபிக்கக்கூடிய வரங்களை கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடக்கூடிய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாக்குவாதமும் பேதமும் நம்முடைய பொறாமையும் தான் இன்றைக்கு இவைகளை எல்லாம் சீரழிக்கின்ற ஒரு பேராயுதங்களாக இருக்கிறது. இந்த யூதா என்ற வாலிபன் ஆண்டவருடைய திருப்பணிக்கு கர்த்தருக்காக போரிடுகிற ஒரு போர் வீரனாக நிற்கிறான். நாமும் நம்முடைய திருச்சபையில் குருசேகரங்களில் இருக்கிற வாலிபர்கள் இன்றைக்கு எந்த நிலையிலே இருக்கிறார்? அநேக வாலிபர்களை பார்க்கிறோம். நிறைய பெற்றோர்கள் சம்பாதிக்கிறார்கள், பெற்றோர்களுடைய வருமானங்கள் வருகிறது. ஆனால் இந்த பிள்ளைகளை கர்த்தருடைய சிக்ஷையில், கர்த்தருடைய போதனையில் வளர்க்க தவறிவிட்ட காரணத்தினால்தான் நிறைய படிப்புகள் படித்திருந்தும் கூட, முதல் இடத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தும் கூட சரியான ஒரு வேலையோ சரியான ஒரு திருமண காரியங்களோ நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம், இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தில் வாலிப பிள்ளைகள் முதலிடம் கொடுக்கும்போது கர்த்தர் அவருடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய பிரயாசம் கையின் முயற்சிகளை வர்த்திக்க பண்ணுகிறார். எப்பொழுது நாம் கர்த்தரை விட்டு தூரமாக போகிறோமோ அப்பொழுது கடவுள் நமக்கு உண்டான கொடுப்பேன் என்று சொன்ன அனைத்து காரியங்களையும் நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். அன்பு இறை மக்களே, கடவுளிடத்தில் பெற்றுக்கொண்ட நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு நாம் நினைக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் யூதாவை முன்குறித்து அவனுடைய கையிலே கொடுத்த அந்த பொறுப்பு, அவன் கடவுளை நன்றி செலுத்துகிற மகனாக, கடவுளை உயர்த்துகிற மகனாக, கடவுளை போற்றுகிற மகனாக, கடவுளை பாடி புகழ்ந்து நன்றி செலுத்துகிற மகனாக வாழுகின்ற பொறுப்பை கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகள், திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு, கடவுளை புகழ்வதை விட்டுவிட்டு, தன்னுடைய உறவுகளை இனங்களையும் இப்பொழுதே அவர்கள் புகழ்கின்றவர்களாக அவர்கள் காணப்படும். ஆகவே தான் ஒரு வேளை நிரந்தரமான நல்ல ஒரு பணிகள் கிடைக்கவில்லை, நல்ல ஒரு பாதுகாப்பும் கிடைக்கவில்லை, நல்ல ஒரு குடும்ப காரியங்களும் அமையவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த யூதாவினிடத்தில் கடவுள் கொடுத்த அந்த பொறுப்பை போல நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நிறைய தாளந்துகளை, நல்ல உறவினுடைய சாட்சிகளை கொடுத்திருக்கிறார்.
திறமைகளை கொடுத்திருக்கிறார், ஆற்றலை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நாம் எங்கே போய்க்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு ஆலயத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்கெடுக்க வேண்டியதெல்லாம் இன்றைக்கு ஒரு பொழுதுபோக்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இசை ஊழியம் லுத்தரன் திருச்சபையில் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று. அதை இன்றைக்கு தாளந்துகளை பெற்றுக்கொண்ட வாலிபர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த இசை ஊழியத்தை இன்றைக்கு கருதாதபடி, எனக்கு அநேக பணிகள் இருக்கிறது, எனக்கு வேலை இருக்கிறது, கல்லூரிக்கு இன்றைக்கு சொல்கிறார். அது தவறான ஒரு காரியம். கர்த்தரை விட்டு நீ தூரமாய் போய்கொண்டிருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. கர்த்தர் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நீ இப்படி தூரமாய் போகும்போது அந்த பொறுப்பை உன் தலையிலிருந்து அவர் எடுத்து விடுவார். ஆகவே மறவாதே. இன்றைக்கு இந்த சிந்தனையோடு நீ ஆண்டவரிடத்துல உன்னை ஒப்பு கொடுப்பாயா? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? யூதாவை போல ஆண்டவரை கடவுளை போற்றுவதிலும் மகிமைப்படுத்துவதிலும் வாழ்த்துவதிலும் நாங்கள் நேர்த்தியாக செம்மையாக செயல்பட ஆண்டவரை எங்கள் வாலிப பிள்ளைகளை கர்த்தருக்கு போதனையில் வளர்க்க, கடவுளுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நேர்த்தியாய் நடத்த நீ எங்களுக்கு அருள்தார். உண்மையே போற்றுகிறோம், துதிக்கிறோம். எங்களுடைய இருக்கிற குருசேகரத்தில் இருக்கிற வயதான பெரியவர்கள், அவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய மந்தையை மேய்க்கின்ற, ஆலோசனை கொடுக்கின்ற, மூப்பர் பொறுப்பில் இருக்கின்ற எல்லா மக்களையும் இந்த நாளில் ஆரோக்கியத்திலும் ஆசீர்வாதமான காரியத்தில் பயன்படுத்தும். கடவுளை உம்முடைய ஊழியம் வெறுமனே அல்ல, பொழுதுபோக்காகின காரியம் அல்ல. அவருக்காக இரத்தம் சிந்தி மறிக்க, இரத்த சாட்சியாய் மறிக்க இன்றைக்கு அந்த யூதாவை போல நாங்கள் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒரு நாளும் முடியாது சுவாமி. அப்படிப்பட்ட சிந்தையில் இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தை, உம்முடைய செயலை, உம்முடைய திட்டத்தை நன்றாய் அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள இருதயங்களை எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுக்க வேண்டுமா? இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உறவும் பாதுகா அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.